ஹலோ மக்களே, இந்த சினிமாவில் சில டைலாக்ஸ்லாம் வந்து வரும்ல, இந்த பொண்ணு இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் எவிக்ட் ஆனா என்ன, ஆகலைனா என்ன, அதான் ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் அரோரா சிங்க்லர் அவர்களுடைய எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. என்னடா இது செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது அரோரா ரொம்ப கம்மியான வாக்குகள் எதுவும் வாங்கியிருக்காங்களே, அரோராவை சேவ் பண்ணிவிட்டு விக்ரமை எதுக்கு எவிக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை ஏதாவது ஒன்று குளறுபடி பண்ணி கடைசியாக டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம வந்து யோசித்தோம். ஏன் அப்படின்னா இந்த சீசனே அப்படி தான் வந்து இருந்திருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஆட்களை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கனியை எவிக்ட் பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஆட்களை எவிக்ட் பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் பிரவீன் ராஜை வந்து எவிக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாலும் கூட அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நல்லா விளையாடாத ஆட்களை கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் அவர்களையும் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 50 நாட்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு 50 நாட்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து கடந்த ஒரு 30-40 நாட்களாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் வேறு மாதிரிடா பாரா இப்போ நான் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு கேமை வந்து விளையாடினாங்க அரோரா சிங்க்லர் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் அரோரா அவர்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்வதி அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் கமருதீன் அப்படின்றதுலையும் மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து என்னடா இப்படி திரும்பி இவங்களை கனெக்ட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்க, ஏன் அரோரா வந்து சிங்கிளாக வந்து கேமே விளையாடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவங்க சிங்கிளாக கேமே வந்து விளையாடல. எங்கே அரோரா வந்து ஜொலிச்சாங்க, எங்கே அப்படியே பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக மாறினாங்க, எப்போ அவங்களுடைய கேம் வந்து அப்படியே டோட்டலாக டர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்மளுடைய பார்வதி கமருதீனுடைய லவ்வில் இவங்க சன்ட்ரா புகுந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்துருப்பாங்க. அது ட்ரையாங்கல் ஒய்யாங்கல் அப்படின்னு சொல்லி மாறி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சு இவங்க பண்ண வேலைகள்லாம் வந்து இருக்குது பாருங்கள். பார்வதி மேலே ஏறிக்கிட்டு சவாரி பண்ணதாக இருக்கட்டும், கமருதீன் மேலே ஏறிக்கிட்டு சவாரி பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை பண்ணாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுக்கு பயங்கர பாசிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பாசிட்டிவிட்டியை வந்து வீக்கெண்ட்லேயே வந்து பயங்கரமாக அட்ரஸ் பண்ணும்போது அரோரா எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் பயங்கரமாக கைத்தட்டல் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுச்சு அரோராவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடுச்சு. ஓகே, இதுதான் கேம் போல், அப்போ இதுக்கப்புறம் இதையே நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்வதியை போட்டு அடிக்கிறது, கமருதீனை போட்டு அடிக்கிறது, அந்த ட்ரையாங்கிள்குள்ளே போயிட்டு ஒரு கேவலமான வேலைகளை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணாங்க மக்களே. அதனால தான் இப்போ வரைக்குமே அவங்க வந்து எவிக்ட் ஆகாமல் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதுதான் உண்மை. நான் இன்சிடென்ட்டோட வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அரோராவுடைய கேம் பிளே பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 50 நாட்கள் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பண்ணாங்க? துஷாரை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டு வா இன்டிமசியாக இரு, வா உள்ளே போ அப்படின்னு சொல்லி மைக்கெல்லாம் கழட்டி ஒரு மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் இருக்காங்கல்ல, துஷார் அவர் வந்து செகண்ட் வீக்கோடைய கேப்டனாக வந்து மாறினாப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆளுடைய கேப்டன்சியை வந்து பார்த்திங்கன்னா தூக்குனாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு கேப்டன்சி பதவியை கொடுத்து அந்த பதவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் பறிச்சது இந்த சீசனில் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கேயே துஷாருடைய கேமை உடச்சி விட்டாங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து ஈடு கட்டுறதுக்காக அந்த துஷார் எவிக்டாகி வெளியே போனதுக்கப்புறம் கூட துஷார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துருந்தாங்க. சரி, அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 30-40 நாட்கள் அப்படியே தாண்டி வந்து வந்துட்டாங்க. ஏதோ இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, ஏதோ சம்திங் இருக்குது, அந்த பொண்ணை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஆர்பி கூட ஓரளவுக்கு ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருடைய காதல் வந்து பீக்கில் இருந்த டைமு. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பீக்கை போக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிட்டு இருக்கேன் கமருதீன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க பாருங்கள் ஒரு வேலைப்பா, வேறு மாதிரி சம்பவம் மக்களே. இவங்க அது உள்ளர புகுந்து கமருதீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், மோர் தென் ஃப்ரெண்ட்லி, மோர் தென் ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்ணோட்டத்தில் பழகி கடைசியாக கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வர வச்சு
அதில் வந்து பார்வதி அவர்கள் அரோரா அவர்களை போட்டு அடின்னு அடித்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு செம்ம நெகட்டிவிட்டி, ஓகேவா? பயங்கரமான நெகட்டிவிட்டி சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு வந்து இருந்தது. ஏன்னா இந்த பொண்ணு கற்றுக்கிட்டே இருக்குது, கேம் இப்படி விளையாடுது அப்படி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து இருந்தது. இந்த பொண்ணை எப்படியாவது தூக்கி வெளியே போடுங்களா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அரோராக்கா, சரி ஓகே பார்வதியை போட்டு புழக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த கிச்சன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? பார்வதி எதிர்த்து வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமான ஆதரவு வந்து அரோரா அவர்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க, அப்பாடா மனசு குளிர்ச்சியாக இருக்குப்பா, பார்வதியை போட்டு பொழக்கிறாங்க அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவுக்கு பயங்கரமாக ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி எதிர்க்கிறாங்களே, பார்வதியுடைய ஏட்ரஸ் வந்து இருக்காங்களே, அவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரோராவுக்கு குத்துன்னு ஓட்டிங்ஸை குத்தி அப்படியே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஓட்டிங்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே சர்வை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து பயங்கரமாக காண்டாகி அரோரா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ என்ன ஆச்சு, கமருதீனுடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அரோரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சு அரோரா மேலே. ஐயோ அரோரா பாவம்பா, அந்த பொண்ணு பாரு எப்படிலாம் பழகிட்டு இருந்துச்சு கமருதீன் கிட்ட, ஆனால் கமருதீன் பாரு இப்படி நடந்துக்கிறான், அதுவும் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அரோராவை இப்படி வந்து இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சப்போர்ட்டும் ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்கள் ரியலைஸ் பண்ணி பார்வதியும் வேணாம் அரோராவும் வேணாம், அதாவது நம்மளுடைய கேம் வந்து இவங்க 2 பேரால் தான் வந்து நாசமாகுது அப்படின்னு சொல்லி பார்வதி கூடயும் சேராமல் அரோரா கிட்டேயும் சேராமல் இவங்க 2 பேரையும் எதிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் சில வேலைகளை வந்து பண்ணாப்புல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆதரவாக வந்து அரோராவுக்கு மாறிடுச்சு. கிச்சனில் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வந்து வந்திருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அதே நாளில் வந்து பார்வதி கிட்ட ஒரு பெரிய சண்டை வந்து போட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு சரியான கிளாப்ஸு, பயங்கரமான வரவேற்பு ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லேயும். அப்போ அரோரா அவர்கள் அந்த பல்ஸை பிடிச்சிட்டாங்க, ஓகே இதுதான் மேட்ரு போல், இந்த முட்டா பசங்களை இதை வச்சே நம்ம ஏமாற்றிடலாம், 4 வார்த்தை நறுக்குன்னு இவங்க 2 பேரையும் கேள்வி கேட்டாவே நமக்கு 4 கைத்தட்டல்கள் வரும், ஓட்டிங்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சு குத்துன்னு வந்து குத்த ஆரம்பித்தாங்க பார்வதியும் கமருதீனும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு நெகட்டிவிட்டியாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு, கமருதீனுக்கு நெகட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் அரோரா அவர்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? கமருதீனையும் பார்வதியும் நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு முதல் முக்கிய காரணமே அரோரா தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. அதே போல் இந்த மக்கள்கிட்ட எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும். ஏன்னா அது எப்படிடா ஒரு பொண்ணு, அதுவும் அரோரா அப்படின்ற ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே அவ்வளோ கேவலமாக 18+ கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு பையனை வந்து ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போய் வா இன்டிமெசியாக இரு, வா நீ ரெஸ்ட் ரூமுக்குள்ளார போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பொண்ணை அவ்வளோ பாராட்டுறீங்க. உண்மையாகவே லிட்டரலாக காதலிச்ச பார்வதியும் கமருதீனையும் வந்து பார்த்திங்கன்னா காஜி கப்புள்ஸ் வந்து சொல்கிறீங்க. எனக்கு புரியவே இல்லையே, எவ்வளோ பார்ஷியாலிட்டி அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. பட் எனியாவ் அவங்களுடைய ஆங்கர்னால அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாக வெளியே போயிட்டாங்க, ரெட் கார்டை வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த அக்கா பண்ண வேலைகளை எப்படி தெரியுமா, நல்லா ஜாலியாக கூடவே பழகும் எல்லா கண்டஸ்டண்ட்டுங்கிட்டையும், குறிப்பாக வினோத்கிட்ட வந்து நல்லா பழகும், கமருதீன்கிட்ட நல்லா பழகும், கடைசியாக வாய்ப்பு வரும்போது அவங்களே போட்டு குத்துன்னு வந்து குத்துறது. சரி, பார்வதியும் கமருதீனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அரோராவுடைய ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, அது அவங்களோட பர்சனல் விஷயம், ஓகேவா? அதாவது அரோராவை கூப்பிட்டு அரோரா கரெக்டாக ஒரு கருத்து சொல்லுவா, இவ கொஞ்சம் மெச்சூராக ஒரு சில விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு டாஸ்க்கு அப்புறம் ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே மேலே கேஸ் போட்டிருப்பார் இல்லையா, அந்த கேஸை வந்து மொத்தமாக ஊற்றி மூடியிருப்பாப்புல எப்ஜே. அதுக்கப்புறம் இவங்க வந்து போயிட்டு பேசியிருப்பாப்புல எப்ஜே அவர்கள் அரோராவையும் ஆதிரையும் வச்சு. அப்போ வந்து சொல்லி நான் நினச்சேன்னா ஒரு 10 விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணி பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்கி எப்ஜேவோடைய ஆட்டத்தை மொத்தமாக முடிச்சு விட்டு ஆதிரையோட ஆட்டத்தை மொத்தமாக முடிச்சு விட்டு அதில் குளிர் காஞ்சவங்க தான் இந்த அரோரா என்கிற அரோரா சிங்க்லர் அவர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி வினுக்குட்டி இருக்காங்கல்ல, வினுக்குட்டி ஆரம்பத்துலேருந்து வினுக்குட்டியாக பார்த்த அரோரா அவர்கள் கடைசி அந்த மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது வினுக்குட்டி அவர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து புரட்சி தொடங்க போகிறேன், அவர் பண்ணுறதெல்லாம் சகிச்சிக்க முடியல, இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னால்தான் அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ நேத்தி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயண வீடியோவா அதெல்லாம் வந்து போட்டு காமிச்சிட்ருக்காங்க அரோராவுக்கும் இந்த டாப் 4 ஃபைனலிஸ்ட்டுக்கு. அப்போ வினோத் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து பெருசாக போட்டிருக்காங்களா அந்த மணி பாக்ஸை எடுத்த மாதிரி, அந்த பேனரை வந்து ஏன் இவ்வளோ பெருசாக வந்து போட்டிருக்கீங்க, இதை பார்க்கும்போது தான் எனக்கு வயிறு எறிது அப்படின்றாங்க. இவங்க பண்ணாவெல்லாம் காமெடி,
என்ன ஒரு 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 என்ன ஒரு கன்னிங் கேம் வந்து விளையாடிருக்காங்க. இவங்களெல்லாம் இத்தனை காலங்கள் தூக்கிட்டு வந்து மக்களே நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க. எனக்கு இவங்கள நினச்சா தானே எனக்கு பயமாகவே இருக்குது. எனக்கு லிட்ரலாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்களை இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. கேம் விளையாடுறாங்க, என்ன கேம் விளையாடிட்டாங்க. அந்த டிடிஎஃப் டாஸ்கில் வின் பண்ணாங்க. அதுவும் சபரநாதன் போட்ட பிச்சை அது. சபரநாதன் அந்த இடத்துல இறங்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா டிடிஎஃப் வின்னர் வந்து சபரநாதன். அந்த வாரமே கூட எவிக்டாக வெளியே போயிருந்திருக்கலாம் அரோரா. அது என்னமோ அப்படியே ஃபயர் விட்டுட்ருக்கீங்க, புரியலையே எனக்கு. சரி, எனி ஹவ் இப்போதைக்கு வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.